ரொம்ப நாளாக வைக்கணும்னு ஆசை. இது கொடி தான் வரும். இப்போ வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா அந்த வேறு சம்மந்தமாக ஒன்று தான் வந்துருக்கு. இந்த தடவை அந்தளவுக்கு எனக்கு இன்னும் ஒரு ரிசல்ட் வரல. ஓகே, வெள்ளை முள்ளங்கி ஒன்று நல்ல ஹைட் வந்துருக்குங்க. முள்ளங்கி இதே போச்சு, பூச்சி பிடிச்சி வச்சு பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. நல்லா பழுக்கணும். பழுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பூசை வைக்க போகிறோங்க. வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து திராட்சை கொடி. திராட்சை ரொம்ப நாளாக வைக்கணும்னு ஆசை. இது கொடி தான் வரும். இப்போ தான் வைக்க போகிறேன். 7 days ஆல்ரெடி வச்சுருந்தேன். அகைன் வந்து இப்போ 7 days நான் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வைக்க போகிறேன். வாங்க இன்னைக்கு வச்சுருவோம். இது 7 days பார்த்தீங்கன்னா 15 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் நான். இது போடும்போது அந்த மண்ணோட வச்சுருங்க. அது போக வந்துட்டு வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா அந்த வேறு சம்மந்தமாக வரக்கூடிய பூச்சிகள்லாம் வந்து பக்கத்தில் வராது சீக்கிரமாக. ஸோ செடி கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் செட் ஆகிற வரைக்கும். இது வந்து 7 days. 7 days வந்து நல்ல செடிங்க, அருமையாக இருக்கும். 5 வருஷம் கூட நல்லா வச்சிங்கன்னா அருமையாக வரும். வேறுங்க ஒரு பூ வந்திருக்கு. இது வந்து திராட்சைங்க. 15 சைஸ் க்ரோ பேக்ட வச்சுருக்கேன். ஒரு பக்கம் திராட்சை கொடி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 7 days முட்களும் கொடிகளும் ரெண்டுமே இன்னைக்கு வந்து புது வரவாக இருக்குது. திராட்சை வச்சிருக்கேன், பார்ப்போம். அது போக வந்துட்டு இன்னைக்கு நம்ம முள்ளங்கி, அது போக பெரிய வெங்காயம் அதோட எடுத்துடலாம். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க வச்சு. ஸோ வந்திருக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இந்த விதையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு. இந்த தடவை அந்தளவுக்கு எனக்கு இன்னும் ஒரு ரிசல்ட் வரல. நிறைய விதைகள் போட்டேன், அதில் ஒன்றே ஒன்று தான் வந்துச்சு. அதுவும் வந்து சின்னதாக வந்திருக்கு, பெரிய வெங்காயம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எடுத்துடலாம். ஓகே, வெள்ளை முள்ளங்கி ஒன்று அடுத்து இங்கே வச்சிருக்கேன். இங்கே பார்த்து இங்கே எடுத்துடலாம். பா, நல்ல ஹைட் வந்துருக்குங்க முள்ளங்கி. குண்டா வராட்டி நல்லா ஹைட்டா வந்திருக்கு முள்ளங்கி. அடுத்து இங்க ஒரு முள்ளங்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முள்ளங்கி கொஞ்சம் சின்னதா இருக்கு, அதனால ஒரு 2-3 நாள் ஆகட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த 2 முள்ளங்கி போதும். அடுத்து வந்து நம்ம வந்து முலாம்பழம் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதே போச்சு, பூச்சி பிடிச்சி வச்சு. இது ஆகாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கவர் போட்டு வச்சிருக்கேன். 2 முலாம்பழம் இன்னும் பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. நல்லா பழுக்கணும். பழுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம இதில் ஹார்வெஸ்ட் எவ்வளோதாங்க. 2 முள்ளங்கி, அதுவாக ஒரு வெங்காயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.